ஐ ஆம் கைடர் சேனல். இந்தியன் நேவிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எலிஜிபிள் கிரைட்டீரியா, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்ளிகேஷன் யார் யாருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து ஆள் தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ட்ரி லெவலில் வந்து இதை பேஸ் பண்ணி செயலருக்கான ஒரு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து 2024 பேஜுக்கான ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் ஒன்லி. இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்பீடு போஸ்ட்டில் இல்லாமல் நார்மல் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவங்க நார்மல் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து கொரியர் அல்லது வேறு எதுவும் ஸ்பீடு போஸ்ட் அனுப்புனா வந்து ப்ராப்ளம் வந்து வரும். ஆர்டினரி போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து தெளிவாகவே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுக்குள்ளே வந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20 ஜூலை 24 இதுக்குள்ளே நீங்கள் வந்து இங்கே வந்து போய் சேர்கிற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்படி அனுப்பணும் அப்படின்னா, இந்தியன் நேவி ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு 7th ஃப்ளோர் சரலக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நியூ டெல்லி இந்த பின்கோடுக்கு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்குமாக்கணும். வீடியோ பார்த்தோடனே உடனே அனுப்பிடுங்க. ஏன்னா வந்து ஸ்பீடு போஸ்ட்டு வந்து நீங்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஆர்டினரி போஸ்ட்டுங்கிறப்ப வந்து போகிறதுக்கு டைம் வந்து அதிகமாக எடுக்கும். அதனால் வந்து வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. A4 ஷீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கிரைட்டீரியா என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் வச்சுருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து ஹை லெவல் அச்சீவ்மெண்ட் வச்சுருந்தீங்க, சப்போஸ் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் லெவல், ஸ்டேட் அப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு லெவல் வந்து இன்டர்நேஷ்னல், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டில் நேஷ்னல், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெவல் ஹை லெவலில் வந்து ஒவ்வொரு லெவலாக பிரித்து தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வச்சு உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக கம்ப்ளீட் பண்ணி ஆஃப்டர் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து பர்மனெண்ட்டாகவே இது வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கிடையாது. 4 இயர்ஸ் அக்னிபாத் ஸ்கீம் அந்த மாதிரி கிடையாது. பர்மனெண்ட் கமிஷன். ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு லெவல் 5th லெவல் பேக்கான சேலரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல், ஜூனியர் ஆர் சீனியர், நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வந்து இது ஒன்று இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெயிலாக இருந்தால் என்னென்ன கேம்ஸு, என்னென்ன டிசிப்ளினரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அட்லஸ் அண்ட் பேஸ்பால், பாக்ஸிங், கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. என்னென்ன த்ரோலிங், ரெஸ்லிங்கு, ஹேண்ட்பாலு, ஹாக்கி, கபடி இந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதுக்கேற்றப்பல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து மெயிலுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டு வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்லெட்ஸு, அக்வான்ஸ், அப்புறம் வந்து ஆர்டிக், ஜிம்னாஸ்டிக்கு, பாக்ஸிங்கு, வெயிட் லிஃப்டிங்கு, ரஸ்லிங்கு, ஹம்மிங் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் அண்டு சைலிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 அத்லெட்டிக்ஸ் ஒலிம்பிக் ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேஷனல் ரேங்கிங் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் செயிலிங் அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் லெவல் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல், சீனியர், நேஷ்னல் அதில் வந்து நீங்கள் இது பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 நோட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை அவங்க மனசில் ஏற்றி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாரும் இந்த லெவலில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஒன்ஸ்லேயே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ரையல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்கும் போது உங்களுக்கு ஆஃப்டர் ஜாப் என்ன ஜாப் அப்படின்னா பெட்டி ஆஃபீஸர்னு ஒரு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கணும், ஏன்னா எலிஜிபிள் கிரைட்டீரியா இருக்கணும்ல. சும்மா வேறு ஸ்போர்ட்ஸ்னு வந்து சொல்லிட முடியாதுல்ல. அதுக்கு என்னென்னா டைரக்ட் ஸ்போர்ட்ஸ் சீஃப் பெட்டி ஆஃபீஸருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் என்ட்ரியில் பொறுத்தவரை நீங்கள் வந்து 10th குவாலிஃபை எனி ஸ்ட்ரீமில் வந்து ஈக்வாலிட்டி எக்ஸாமினேஷன் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஷார்ட் 4th பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டைரக்ட் பெட்டி ஆஃபீஸரில் ஸ்போர்ட்ஸ் என்ட்ரியில் வந்து சுட் பி மெடலில் வந்து ஜூனியர், சீனியர் லெவலில் நீங்கள் வந்து நேஷ்னல் ஆர் காம்படிஷன் வந்து இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ்லேயும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரியில் வந்து நேஷ்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் அதுலேயும்
ஜூனியர் சீனியர் லெவலில் நீங்கள் இது பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கேலோ இந்தியன் கேம்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூத் அண்ட் கேம் அண்ட் எபோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் சீஃப் பெட்டி ஆஃபீஸர், உங்களுக்கு வந்து பெட்டி ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அதுக்கும் சீஃப், அதுக்கும் தலைமையான ஒரு ஆஃபீஸர் போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. கிட்ட 2 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இதுதான். நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களை ப்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. அது இதில் வந்து எப்படின்னா சீஃப்ங்கிறது அதிகமான ஒரு இதனால் உங்களுக்கு வந்து மெடல் வந்து எதில் வின் பண்ணியிருக்கணும்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருந்தால் மட்டும் இது பண்ணி வின்னர் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து போயிருக்கீங்க அப்படின்னா கிடையாது, வின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்க. வின் மெடல் ஏசியன் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வின் எனி மெடல் சிடபிள்யூ வேர்ல்டு கப்பு அதில் நீங்கள் பண்ணியிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காமன் ஏசியன் கேம்ஸ் வந்து காமன்வெல்த் கேம்ஸ், வேர்ல்டு கப்பு, அதுக்கப்புறம் வந்து அது நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஒலிம்பிக்ஸில் இது வந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஹை லெவல் சேலரி இருக்கும்ல, அதனால சொல்லியிருக்காங்க. என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 17 to 25 வயசுக்குள்ளே நீங்கள் இதுக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்த அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து ஆன் நெடி போஸ்ட்டில் வந்து இதுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் இப்போவே நீங்கள் அனுப்புனாதான் 20ஆம் தேதி ஜூலை 2024 வந்து போய் சேரும். ஏன்னா ஆர்டினரி வந்து டெல்லி போகிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸ்பீடு போஸ்ட்னால் வந்து கம்பல்சரி நம்ம போயிடலன்னு சொல்லலாம். இது வந்து ஆர்டினரினால ஏன் இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. அது வந்து என்ன ரீசன் சரியாக தெரியலை. வேகன்சியை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு வந்து சரியாக தெரியல. வேகன்சி வந்து எவ்வளோ அப்படின்னா தெளிவாக வந்து சொல்லலை, அதனால தான் சொல்கிறேன். என்ன ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 1 நவம்பர் 1999 to 30 ஏப்ரல் 2007 இருந்தால் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பே அண்ட் அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் இனிஷியலாக ஸ்டைஃபண்ட் வந்து ட்ரைனிங் பீரியட் அப்போ 14,600 வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மந்த்லி. ஆஃப்டர் ட்ரைனிங் முடித்த உடனே உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் இது வந்து லெவல் 5 வந்து பெட்டி ஆஃபீஸருக்கும் 6th லெவலில் சீஃப் பெட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பெர் மந்த் டிஏ டேர்னர் அலவன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அது வந்து 5,200 வந்து கொடுக்குறதா அவங்களுடைய இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கவர், உங்களுக்கு எது இன்சூரன்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு 75 lakhs வந்து இன்சூரன்ஸ் கவர் வந்து செயலருக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ப்ரொமோஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டுன்னா எல்லாமே இது செலெக்ஷன் க்ரிட்டீரியா பொறுத்தவரை உங்களுக்கு சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் இது பண்ணுவாங்க. அவங்க கூட என்ன இடத்துல நடத்துங்க மெடிக்கல் எக்ஸாம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. மும்பை அந்த மாதிரி வந்து இடம் கொடுக்காங்க. ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தான் வந்து ஸ்டாண்டர்டாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்படி ஜெண்டர் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் ப்ரெக்னன்சியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஹைட்டை பொறுத்தளவில் எவ்வளோ இருக்கணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா மினிமம் வந்து மேலாக இருந்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலாக இருக்கீங்கன்னா 152 இருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் மெடிக்கல் ஹெல்த் வந்து மென்டல் ஹெல்த்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க, டிசீஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 6 அன்கரப்டட் விஷன்ஸில் வந்து 6/12 6/12 இருக்கலாம். கரெக்ட் விஷனில் வந்து 6/6 கரெக்டாக இருக்கணும். கலர் ப்ரிகாபரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்ஸ் ஒரு இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்துங்க. லாஸ்ட் டேட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ரிசிப்டட் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. நார்த் சைடு இருக்கிறாங்க கேண்டிடேட் நார்த், அவங்களுக்கு வந்து வேறு டேட் வந்து கொடுத்துருக்காங்க 25 ஜூலை. லட்சத்தீவு அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 5 days. உங்களுக்கு எதுவும் என்கொயரி சம்மந்தமாக எதுவும் இது இருக்குது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நம்மகிட்டையும் வந்து கமெண்டில் கேளுங்க. முடிஞ்சளவு நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் சம்டைம் ஒரு இது சிலது தெரியாமல் இருக்கலாம், அதனால தான் வந்து சொல்கிறேன். நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் கோர்ஸ் வந்து INS சில்காவில் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நாவல் இது வந்து கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெகாபிடேஷன் வந்து நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் என்ட்ரி வந்து என்ன இதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இனிஷியல் என்கேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 15 days. அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நான் முன்னாடி சொல்ல மாதிரி நீங்கள் வந்து ஆர்டினேட் போஸ்ட்டில் தான் இதை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க எப்படின்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் லெவல் ஹையில் இன்டர்நேஷ்னலில் இருந்து அப்படி நேஷ்னல் அந்த மாதிரி வந்து சாம்பியன்ஷிப்பு, காமன்வெல்த், ஏஷியன் கேம்ஸ் அந்த மாதிரி எது பெருசோ அதிலேருந்து உங்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இதுக்கு சொல்லுவாங்க. எதுலன்னா அவங்க அஃபீஷியல் வெப்சைட் அல்லது வந்து உங்களுக்கு மெயில் SMS வந்து பண்ணுவாங்க. எந்த டேட்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க எங்களுக்கு வந்து அப்படி வந்து பார்ப்பாங்க. அதை வந்து முடித்தோடனே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் ஒரு 40 வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து மெடிக்கலில் இதுக்கு வந்து ஃபிட் அன்ஃபிட் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தோம். ஹவு டு அப்ளையை பொறுத்தளவு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து
A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். என்வலப் கவரில் வந்து இந்த இதை மென்ஷன் பண்ணியிருங்க, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அதை இது பண்ணுறீங்க, அச்சீவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்வலப் என்ன போஸ்டிங் இது பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் வந்து பெட்டி ஆஃபீஸரா, சீட் பெட்டி ஆஃபீஸரா, டேட் வந்து கொடுத்துருங்க, கபடியா, நேஷனல் கேம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ப்ராட் கேபிட்டலில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராட் கலர்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இதில் உங்களுக்கு வந்து நார்மலாக உள்ள இது தான் பிளாக் போல்ட் லெட்டரில் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது. அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கா, உங்களுடைய இப்போ சாதாரணமாக தான் கேட்டிருக்காங்க, உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் 12th இருக்கிறனால 10th 12th ரெண்டையும் வந்து சப்மிட் பண்ணணும். உங்களுடைய நேஷனாலிட்டி, மேரிட் ஸ்டேட்டஸ், அன்மேரிடாக இருந்தால் தான் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. மேரிடு வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் அதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன், உங்கள் பேர் சிக்னேச்சர், அவங்க பேரண்ட் சிக்னேச்சர் கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்டாம்ப் போட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கீழே வந்து ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபாதர் நேம், விசுவல் அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஒரு 2 இது வந்து அதில் வந்து செக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ. நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சா அடுத்த விதமான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்